ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பேர் என்னன்னா பைத்தான். இன்னைக்கு நம்ம என்ன பர்ட்டிகுலரா பார்க்க போறோம்னா, பைத்தான்னா என்ன? பைத்தான்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? பைத்தான் எதுக்காக படிக்கலாம்? பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? இந்த மாரி சில இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பைத்தான் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலி வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒண்ணும் இல்ல. நம்ம இன்னொரு இன்னொரு பெர்சன்ட்ட பேசும்போது புரியிற மாரி இருக்கணும்னா ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றோமா? ஸோ அதே மாரி தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கம்ப்யூட்டர்ட்ட சொல்றோம். இந்த மாரி நான் வந்து உன்ட்ட ஒரு டாஸ்க் குடுக்குறேன். அத நீ இந்த வகையில சால்வ் பண்ணி குடு. அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் ப்ரோகிராமிங். அது பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா ஒண்ணும் இல்ல. லோயர் மெஷின் புரியிற மாரி இருந்துச்சுன்னா, அது லோ லெவல் லாங்குவேஜ். மிடர் மெஷின்றது ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு மிட் லெவல் லாங்குவேஜ். அதாவது சி++, அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது ஒரு ஆப் கிரியேட் பண்றதோ, ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்றதோ, இல்ல நான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓஎஸ் டெவலப் பண்றதோ அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அது ஏன் பைத்தான வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்றாங்கன்னா, பைத்தான் வந்து நெறைய இடத்துல யூஸ் ஆகுது. அத வந்து நம்ம கொஞ்சம் லேட்டரா பார்ப்போம். சரி, பைத்தான எப்ப ரிலீஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா, 1991ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத யாரு கண்டுபிடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, காண்டோ வான் ரூசம். இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எதற்காக கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஆக்சுவலி ஒரு பைத்தான்ன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா அவர் டெவலப் பண்ணாரு. பட் போற போக்குல அது வந்து ஸ்கிரிப்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம, ஆக்சுவலி ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு தெரியும்ல? ஸ்கிரிப்டிங்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு கொரி மாரி. இத செய், இத செய்யாத. இது பண்ணா இது நடக்கணும். அப்படின்றதுக்காக எழுதப்பட்டது தான் பைத்தான். பட் போற போக்குல, காலப்போக்குல என்ன ஆயிருச்சுன்னா, பைத்தான் வந்து எல்லா ஃபீல்ட்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஃபீல்டுன்றது வந்து நான் டொமைன்னு பின்னாடி பேசுவோம். இப்ப பைத்தான்ல இவ்வளோ இருக்கே! இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாயிண்ட் பர்ட்டிகுலரா சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, அத சொல்றேன். பைத்தான்ல வந்து ஈஸியா இருக்கும். அதாவது ஒரு கோட இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கும், புரோகிராமரா இருக்கிறவங்களுக்கும் புரியும். அதாவது இப்ப நார்மலா அ எனக்கு ஒரு சென்டென்ஸ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கும், பிரின்ட் ஃபங்ஷன் போட்டு பக்கத்துல பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ போட்டா அப்படியே பிரிண்ட் ஆகும். இத பார்க்கிறவங்களுக்கும் புரியும், எழுதுறவங்களுக்கும் புரியும். அது இதோட இன்னொரு பெனிஃபிட். இதுக்கடுத்து இது இன்டரப்டட் லாங்குவேஜ். இன்டரப்டட் லாங்குவேஜ்னா ஒண்ணும் இல்ல. சி++, அந்த மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைலர்ன்றது என்னன்னா, ஒரு மொத்த பேராகிராஃப எழுதிட்டு, இத படிச்சு சொல்லுன்றது வேற. ஆனா, ஒரு ஒரு லைன் எழுதும்போதே சொல்லிக்கிட்டே எழுதுன்றது வேற. அதே மாரி தான் பைத்தான்ல. ஒரு ஒரு லைன் எழுதும்போதும் அது கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு பார்க்கும். இதுதான் இன்டரப்டட் லாங்குவேஜ். அதே மாரி கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா இப்ப என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து ஒரு புரோகிராம வந்து விண்டோஸ்ல எழுதுறேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்றான், இதே புரோகிராம ஆப்பிள், மேக் அந்த இதுல எழுதுறான். இல்ல என் ஃப்ரெண்ட் வந்து லோ ஸ்பெக்ஸ்ல வச்சிருக்கான். அவன் வந்து லினக்ஸ் யூஸ் பண்றான். அந்த லினக்ஸ்ல அந்த புரோகிராம் எழுதுறான். இதே புரோகிராம அவனும் யூஸ் பண்ண முடியும். லினக்ஸும் யூஸ் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம். கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா ஒண்ணும் இல்ல. வேரியஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது விண்டோஸ், மேக், iOS, லினக்ஸ், உபுண்டு, ரெட் ஹேட் இந்த மாரி நெறைய விதமான ஓஎஸ் இருக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல எல்லாருக்குமே காமனான ஒரு ஒரு ஐடியில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது எந்தெந்த டொமைன்ல யூஸ் ஆகுது? இது வந்து டேட்டா அனலிஸ்ட், வெப் டெவலப்மென்ட், ஆப் கிரியேஷன், அப்புறம் ஆட்டோமேஷன், ஸ்கிரிப்டிங். ப்ரீவியஸ்ல சொன்ன மாரி தான். ஸ்கிரிப்டிங்காக ரெடி பண்ணப்பட்ட லாங்குவேஜ் தான் பைத்தான். பட் இருந்தாலும் இத நெறைய ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. அதுல மேஜரா வெப் டெவலப்மென்ட்ல யூஸ் பண்றாங்க. மெஷின் லேர்னிங், ஏஐ அல்கோரிதம். ஏஐல வந்து உங்களுக்கு நெறைய தெரியும். நெறைய இடத்துல ஏஐல வந்து பைத்தான் தான் யூஸ் பண்றாங்க. மேஜர் பெனிஃபிட் வந்து ஆட்டோமேஷன், கேம் டெவலப்மென்ட், அப்புறம் நெறைய சயன்டிஃபிக் கம்ப்யூட்டர்ஸ்க்குலாம் இந்த பைத்தான யூஸ் பண்றாங்க. அடுத்து வர வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பைத்தான் கம்பைலர உங்க லேப்டாப்ல நீங்க எப்படி யூஸ் பண்றது, இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.